எல்லாமே சிங்கங்களா இருக்குது. எல்லா சிங்கங்களும் ஒன்னா சேர்ந்திருக்கு. ஒரு சிங்கம் வந்தாலே கஷ்டம். இங்க 100 சிங்கம் வந்திருக்கு. 100 சிங்கம் வந்தா நரிகளின் கூட்டத்தை ஓட ஓட விரட்ட முடியும். அந்த சிங்கங்கள் இந்த மேடையில் இருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். பாடல்கள் மிக அற்புதம், ட்ரெய்லர் மிக மிக அற்புதம். படம் பார்த்ததா சொன்னாங்க. எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. காடு வெட்டினி டைட்டில் கில்டில் வந்து பண்ணும்போது நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது ஒரு மாவீரனோட பேரு, காடு வெட்டி. அந்த மாவீரனோட பேரை யாரோ மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, நான் தரமாட்டேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் டைரக்டர் தயாரிப்பாளர்லாம் வந்து இல்லைங்க நாங்கள் தான் அவரை சம்பந்தமாக எடுக்கிறோம் அப்படி சொன்னேன். அவங்க லெட்டர் வாங்கிட்டு வர சொன்னேன். அந்த கடிதம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் தான் கொடுத்தேன். ஆனால் எனக்கு உடம்பு இப்போ சிலுக்குது. ஏன் அப்படின்னா கரெக்டான ஆளுக்கு கரெக்டான நேரத்தில் டைட்டில் கொடுத்துருக்கேன். ஏன்னா காடு வெட்டிங்கிறது வந்து ஒரு மாவீரர். அது வந்து யாரோ பேசும்போது சொன்னாங்க அவர் ஒரு ஜாதிக்கு உட்பட்டவர் இல்லை அப்படின்னு. அது எல்லாரும் ஒத்துக்கலாம். ஏன்னா காடு வெட்டிங்கிறவர் வந்து தமிழனின் வீரன், தமிழ் வீர பரம்பரை. அந்த காடு வெட்டிய நடிக்கிறதுக்கு ஒரு வீரன் வேணும்ல, அந்த வீரன் தான் ஆர் கே சுரேஷ். ஏன்னா இவரை விட மேல ஒருத்தர் அந்த கேரக்டருக்கு நடிக்க முடியவே முடியாது. ஆர் கே சுரேஷை தவிர யாரும் நடிக்க முடியாது அந்த நேரத்தில். ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திர நாயகனை வச்சு ஒரு சரித்திர படம் எடுத்திருக்காது. நீங்க அழிந்தாலும் சரி, காலங்கள் அழிந்தாலும் சரி, இந்த காடு வெட்டி படம் நிலைத்து நிற்கும். ஏன்னா யாருக்கும் எந்த மாற்று கருத்துமே இருக்கவே இருக்காது. ஜாதியை பற்றி சொன்னாங்க, சத்திரியர் குலம். அந்த குலம் வீரன், மாவீரன். மாவீரன் காடு வெட்டி குரு. யாருமே மறுக்க முடியுமா? எவ்வளவு பெரிய ஆளு, அவளை துணிஞ்சு எடுத்த ஒரு சிங்கம், தனிக்காட்டு சிங்கம். அந்த மாதவன் காடு வெட்டியார் உண்மையிலே வாழ்க, அவர் புகழ் வாழ்க. காடு வெட்டியார் புகழ் வாழ்க, அவர் குடும்பம் வாழணும். ஏன்னா அவர் உங்க மக்களுக்காக, வன்னிய பெருமக்களுக்காக தன்னோட உயிரையே விட்டார் அந்த மாவீரன். அவ்வளவுதான். எவ்வளவு பேர் இருந்தாலும் அந்த காடு வெட்டி கூட யாரும் எந்த காலத்திலும், இந்த நூற்றாண்டுல இன்னொரு பல நூற்றாண்டு கழிச்சா கூட அதை மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான ஒரு மனிதர். எனக்கு அவர் நேரடியாக பழக்கம் உண்டு. அந்த அற்புதமான மனிதரை ஒரு கதையில கொண்டு அதே ஒரு நல்ல எண்ணம் கொண்ட ஆர் கே சுரேஷ் நடிச்சிருக்காருங்க போது உண்மையிலே சார் சுரேஷ் சார் ரொம்ப சந்தோஷம் சார். எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அத்தனையும் தீர்ந்து நீங்க மிகப்பெரிய ஹீரோவாக தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலும் நீங்க உலா வர வேண்டும் என்று இந்த வன்னிய மக்கள் முன்னாடி உங்களை கேட்டுக்கிறேன். எப்பவும் சொல்ற மாதிரி அம்மா அப்பாவை மதிங்க. காடுவெட்டி ஐயா அவர்கள் சொன்னதுதான். தாயை மதிக்காதவன் எவனும் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. அந்த தாய்மையை மதியுங்கள். தாய்மையை ஒரு எவன் குறை சொல்றானோ அவன் மனிதனாகவே பிறக்கவில்லை என்பதுதான் உண்மை. எனக்கு அக்கா இருந்தா அம்மா இருந்தா எப்படி மதிக்கணுமோ அதே மாதிரி எல்லாரையும் நம்ம அக்காவா அம்மாவா மதிக்கணும். அதை தரக்குறைவா எவன் பேசினாலும், யாரோ பேசும்போது சொன்னாங்க தட்டி கேட்கணும், அவன் தான் வீரன் அப்படின்னாங்க. தட்டி கேட்டா எஃப்ஐஆர் போடுறாங்க. இல்லைன்னா நாங்கெல்லாம் நிறைய கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப சிசிடி கேமரா வேற இருக்கு. ஆமா என்ன பண்றதுங்க, டெய்லி கோர்ட்ல போய் நிக்க முடியும்? வழக்கு 5 மாட்டாங்க எடுத்தான். எத்தனை இதுல போய் நிற்போம்? நாங்கெல்லாம் முன்னாடிலாம் அப்படிலாம் இல்ல, எவனா இருந்தாலும் அடிப்போம். அதெல்லாம் பாக்குறதே இல்ல. இப்ப சிசிடி கேமரா ஊருக்குள்ள வச்சுட்டாங்களா, கரெக்டா தெரிஞ்சிடும். அதனால கெட்டவனா தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். இல்லைன்னா கெட்டவன் ஒருத்தனை கூட நம்ம விடுறது இல்லை, கையை காலை முறிச்சு விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி தாய்மையை எல்லாம் மதிங்க. அதுக்காக தந்தை வந்து யாரும் ஒன்றும் இல்லைன்னு நினைக்காதீங்க. பூமாதேவி வானம், பூமாதேவி அம்மானா வானம் தான் அப்பா. அந்த 2 பேரும் இருந்தா தான் நம்ம பிறக்க முடியும். அந்த தாய் தந்தை எவன் எவன் வணங்குறானோ அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்தை அடைவானே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க. உலகத்திலே முதல் மனிதன் தமிழன், அந்த தமிழ் வாழ்க, அந்த தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீருவான். நன்றி, ஜெய் ஹிந்த்.